இன்றைக்கி அவங்களுக்கு வந்து வேலை தரக்கூடாது, அரசு வேலை தரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்கி உச்சநீதிமன்றம் வரத்தையும் போனாங்க, மதுரை கோர்ட்டும் போனாங்க. எதுவுமே வேலைக்காகலை, அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கரூர் போகக்கூடாது, கரூர் மக்களை சந்திக்கக்கூடாது, கரூர் மக்கள் நல்ல திட்டங்கள் சொல்லக்கூடாது, அந்த அரசு படி கொடுக்கக்கூடாது, நிவாரணத்தை கொடுக்கணும், எவ்வளோ பிரச்சனைகள். பட் தமிழக முதலமைச்சராக மாறின பிறகே அவருக்கு இவ்வளோ டார்ச்சர், ஒரு டென்ஷன்னா, அரசியலுக்கு ஆரம்பித்து தேர்தலுக்கு முன்பாக எந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறத அதை மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கலாச்சாரம் குடிச்சிட்டு கண்ணு தெரியாமல் செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதெல்லாம் போய் பார்த்து 10 லட்ச ரூபா வந்து உதவி கொடுக்கப்பட்ட நிவாரணத் தொகை இருக்கு இல்லையா? அது தேவையாது. ஏங்க இப்போ முதலமைச்சரான பிறகே கரூருக்கு போகிறான்னு சொல்கிறவங்க தேர்தலுக்கு முன்பாக வந்து கரூருக்கு எப்படி போக முடியும்? உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, போக விட்டுருக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் கல்யாண மண்டபத்திலெல்லாம் போய் இடம்லாம் செலக்ட் பண்ணி மக்களை சந்திக்கிறேன்னு தான் போகிறாரு. அங்கே இடம் கொடுக்கலையே உங்களுக்கு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் பல டைம் கரூர் போக முயற்சி பண்ணாரு, எதுவுமே நடக்கல. ஏன்னா அப்போ ஒரு முதலமைச்சரா இல்லை, இப்போ முதலமைச்சரா கரூர் மக்களை போய் சந்திச்சிருக்காரு. நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காரு. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு வந்து முதல் முறையாக மக்கள் சந்திப்புங்கிறது கரூர் மக்களை பார்த்துட்டு தான் இடங்களுக்கே போவேன்னு சொன்னார். பட் நன்றி தெரிவிக்கிறது திருச்சி மக்கள் மட்டும் போய் சந்திச்சார். ஏன்னா ரிசைன் பண்ணதில் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி. பட் சொன்னது மாதிரியே கரூர் மக்களுடைய சந்திப்பு நடந்தது. 286 நாட்களுக்கு பிறகு கரூர் போயிருக்கார். அந்த தேர்தலுக்கு முந்தைய சம்பவங்கள்லாம் பார்த்தா அவர் வாழ்க்கையில் நடந்த மிக மிக ஒரு துயரமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறதா கரூர் சம்பவத்தை விபத்து. பட் அது எப்படி ஏற்பட்டுங்கிறத இன்றைக்கி கொஞ்சம் அவருடைய அந்த பேச்சில் நமக்கு புரிய முடிஞ்சுது. அதில் வந்து நான் மீண்டே வரலைங்கிறார். அந்த வழி, அந்த இது வந்து அதுலேருந்து நான் மீண்டு அதை என்னால் வரவே முடியாதுங்கிறது தான் அவருடைய வந்து பேச்சு இருந்தது. ஏன்னா நினைவு சின்னம் வைக்கணுங்கிறத வேற சொல்லியிருக்காரு. அப்போ யார் கரூருக்கு வந்தாலுமே அந்த இடத்துக்கு போய் அது அந்த விபத்தில் இருந்த வேலிச்சாம்பரத்திலே வைப்பாரா, இல்லை வேறு இடங்கள் இது மாதிரி குறிப்பிட்டு ஸ்பேஸ் பண்ணி அந்த மாதிரி வைப்பாங்களான்றது தெரில. பட் நினைச்சினம் வைக்கிறது அந்த குடும்பங்களில் வந்து அவர் அண்ணனாக, ஒரு பையனாக, ஒரு தம்பியாக, மகனாக இருக்கு அப்படிங்கிறதா அவருடைய விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மரிய வில்சன் அவர்கள் உட்பட கூட அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, இருக்கும் வரை அப்படிங்கிற விஷயம்தான். பட் இது தவிர வந்து அந்த 41 பேர் இறந்த அந்த சம்பவம், 32 பேர்களுக்கு வந்து அரசு நியமன வேலை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு நிறைய எதிர்ப்புகள் நிறையா வந்தது. அதுதான் ஒரு கொடுமையான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ போன செப்டம்பர் 27 2025 நடந்த சம்பவம் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து வேலை தரக்கூடாது, அரசு வேலை தரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்கி உச்சநீதிமன்றம் வரத்தையும் போனாங்க, மதுரை கோர்ட்டும் போனாங்க. எதுவுமே வேலைக்காகலை, அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பட் இன்றைக்கி கூட பிரச்சனை கிளப்புனாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன நினைப்பாங்க ஃபஸ்ட் அது பார்க்கணும். மிகப்பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள், பழுத்த பழங்கள். அப்படி இருக்கும்போது இங்கே விஜயை மட்டுமே குறிப்பிட்டு மீண்டும் ஒரு எப்படி சொல்கிறது, அவரை மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைக்கணும், கரூர் மக்களிடத்தில் வந்து பேர் வாங்கிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாருடைய பேரையும் அப்படியே இருக்குது, பேசுகிறது அப்படியே இருக்குது. ஏன்னா நீங்கள் விஜய் அவர்கள் தரக்கூடாது, ஒரு நல்ல பேர் வரக்கூடாதுன்னு பார்க்கும்போது 47 குடும்பங்கள் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போது 32 பேருக்கு வந்து தகுதியின் அடிப்படையில், ஆனால் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் இறந்த சம்பவங்கள் இருக்குது குடும்பத்தில். அப்போ 32 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் சாந்தி அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் 10 லட்ச ரூபா நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு. மீதி 31 பேருக்கு வந்து அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த சாந்தி உட்பட 18 பேருக்கு இளநிலை உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் கொடுத்துருக்கு. 13 ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அரசு உதவியாளர், இளநிலை உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லி. அது வந்து உண்மையிலேயே இனி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பெண்மணி பேசும்போது கூட எங்கள் அண்ணன் இல்லை, இறந்துட்டார், அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை, எங்கள் அண்ணனாக இருந்து நான் குடும்பத்தை பார்ப்பேன், எங்கள் அம்மாவை பார்ப்பேன், நான் இது எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்த வேலை இது அப்படின்னு அவங்க வந்து இப்படி கண்கலங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோட கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்களுக்கு மேலே வந்து அவர் ரொம்ப தேம்பி அழுத ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்கிறாங்க.
அப்போது எந்த அளவுக்கு அந்த மனசில் வலியில் இருந்தால் அவருக்கு அழுகை தானாக வரும்னு பாருங்கள். ஏற்கனவே மேடையில் பேசும்போது அழுது சம்பவம் இருக்குது. இன்றைக்கி அவர் அழுதுருக்கார். இங்கே மகாபலிபுரம் வர சொன்னது கூட அது மன்னிப்பு கேட்டு அழுத ஒரு விஷயம் இருக்குது. பட் அவர் மேலே பழி போடப்பட்டது. அவருக்கு அதுக்கும் சொல்லப்போனால் சம்மந்தமே கிடையாது. பட் ஏதோ ரூபத்தில் ஏதோ விஷயம் வந்து அந்த அந்த அசம்பாவிதம் நடந்தது. அது விசாரணை கமிஷன் போய்கிட்டு இருக்கு. பட் இவர் ரொம்ப வேதனையும் அழுகையும் போது வந்து இன்னும் அது வந்து வரலைங்கிறது தானே காமிக்குது. இப்போ ஓகே, அந்த பொண்ணு அழுறாங்க. நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து அழுகுறாங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே தேர்த்த முடியல அப்படின்றாங்க. அப்போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போய் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறது மாதிரி சூழ்நிலை மாறுது. அப்போ அந்த மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிறதான் காட்ட முடியுது. ஒரு சிறப்பான ஒரு பார்வையாக நான் பார்க்குறேன். சுருக்கமாக 32 பேர்களுக்கு அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய அந்த 58-60 வயசு வரைக்கும் உள்ள அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். கரூர் போகக்கூடாது, கரூர் மக்களை சந்திக்கக்கூடாது, கரூர் மக்கள் நல்ல திட்டங்கள் சொல்லக்கூடாது, அந்த அரசு படி கொடுக்கக்கூடாது, நிவாரணத்தை கொடுக்கணும், எவ்வளோ பிரச்சனைகள். பட் தமிழக முதலமைச்சராக மாறின பிறகே அவருக்கு இவ்வளோ டார்ச்சர், ஒரு டென்ஷன்னா அரசியலுக்கு ஆரம்பித்து தேர்தலுக்கு முன்பாக எந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறத அதை மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் நம்மளும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த அரசு வேலை, அந்த கரூர் மக்களை சந்தித்தது, அவர் பேசின பேச்சுக்கள்லாம் உண்மையிலே வந்து ஒரு சிறப்பாக இருந்ததாக நான் பார்க்க முடியும். சார், எனக்கு என்ன கேள்வினா சார், இப்போது இந்த 31 பேருக்கும் வேலை கொடுத்ததை வந்து இன்னொரு விதமாக விமர்சனம் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு இனிமேல் டிஎன்பிசிக்கெலாம் படிக்காதீங்க, இந்த மாதிரி கூட்டத்தில் போய் சாவுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு இந்த வேலையே கொச்சப்படுத்துகிற மாதிரி. அதுதாங்க, நல்லதை பாராட்டுறது இங்கே மனசு இல்லைங்க யாருக்கும். புரிஞ்சவங்களே, தவறுதலாக பேசுறது, அதை குறை சொல்கிறது, நல்ல விஷயங்கள் எவ்வளவோ நடந்திருக்கு. இது நல்ல விஷயம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ பேசுகிறவங்க பேசுகிறாங்கல்ல, அந்த 32 பேர் இந்த வேலையை வாங்கியிருக்காங்க தமிழ் முதலமைச்சர்கிட்ட, அவங்ககிட்ட போய் கேளுங்க நீங்கள், அவங்க சொல்லுவாங்க இதை. பட் டிஎன்பிஎஸ்சிங்கிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸுங்கிறது வந்து படித்து அது குரூப் 1, குரூப் 1, 2, 3 எழுதி அவங்க தகுதியின் அடிப்படையில் வேலைக்கு போகிறாங்க. இந்த சம்பவம் அப்படி கிடையாது. இது தகுதியின் அடிப்படையில் தான் வேறு அவங்க பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெண்ணுக்கு வந்து 10 லட்ச ரூபா ஒரு அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்க போனால் முடியாது இல்லைல்ல. பட் தகுதியின் அடிப்படையில் இவர்களுக்கு கொடுக்கலாம்ங்கிற அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பாராட்டுனுங்க. இதையும் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறது நமக்கும் புரியல. ஒரு பெரியவர் சொன்னதை முதலமைச்சர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஐயா, நான் லஞ்சம் கொடுக்காம எனக்கு வேலை பூரா நடக்குது அரசு அலுவலகத்தில், அது தவிர எனக்கு கூப்பிட்டு மரியாதை கொடுக்குறாங்க, இது பெரிய விஷயமா இருக்குது, வாழ்க்கையில் பார்த்தது இல்லைங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் இருக்குது. பணி உயர்வு இபியில் வந்து பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. அதை ஒரு லேடி பேசுகிற விஷயம் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குல்ல. எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சத்தை ஒழிச்சிருக்காங்க, அதெல்லாம் பேசலை, அதெல்லாம் சொல்லலை. ஒரு நல்ல விஷயம் செயல்படுத்திருக்கு, நீ பண்ணியிருக்காங்க முதலமைச்சர், அதை குறை சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? கலாச்சாரம் குடிச்சிட்டு கண்ணு தெரியாமல் செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் போய் பார்த்து 10 லட்ச ரூபா வந்து உதவி கொடுக்கப்பட்ட நிவாரணத் தொகை இருக்கு இல்லையா, அது தேவையாது? அப்படி பார்த்தா அது தேவையில்லைல்ல இல்லையா. கண்டிப்பாக இப்போ இது ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த சம்பவங்கிறது எப்படி நடந்தது அதுதானே பார்க்கணும். நம்ம நடந்துருச்சு, ஓகே, பாதிக்கப்பட்ட குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு அழுது சொல்லுது, எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டாரு, அவர் தான் எனக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்ட்டாங்கன்னா எந்த அளவுக்கு வலியோட அழுது சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிங்க. இன்னொன்று சொல்கிறாங்க சார், கூத்தாடியை போய் பார்க்க போயிட்டு செத்து போனவனுக்குலாம் வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. இது என்னன்னா, இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாரு, இன்னும் அந்த கூத்தாடிங்கிற ஒரு நேமை வச்சு தான் அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதாங்க, அது விமர்சனம் வந்துங்க சரியான முறையில் வந்தால் பரவாயில்ல. இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒன்று வந்து கவனிக்காமல் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு மக்கள் பார்வையில் இருக்குது, கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது நமக்குன்னு பெரிய ஒரு இமேஜ் இருக்குது, முந்தைய கட்சிகளுக்கு பெரிய இமேஜ் இருக்குது, 2 பேருக்குமே இருக்குது. அந்த இமேஜ் இந்த மாதிரி சில விஷயங்கள்னால சுக்குநூற உடையுது. அது ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு தான் உண்மையிலேயே புரியல. கூத்தாடி தாங்க, அவரே கூத்தாடி தான் சொல்கிறாரு, நடிகர் தான், சினிமாவில் தான் அவர் வந்து கிட்டத்தட்ட 69 ஃபிலிம் பண்ணி மக்கள் மத்தியில் இன்றைக்கி இடம் பெற்றிருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கணும் யாருன்னு சொல்லுவீங்க நீங்கள்? மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க,
இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஏன் விஎன் ஜானகி அம்மையார் கூட படம் நடித்தவங்க தான் அவங்க. ஆமாம். ஸோ ஹீரோயினை பண்ணவங்க தான் கேப்டன் விஜயகாந்த் இல்லையா? கண்டிப்பாக. இன்றைக்கி விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக வந்திருக்காங்க. இது கூத்தாடி 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 எத்தனை நாளைக்கு தான் சொல்ல முடியும்? நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் நிஜம். அது விஜய் அவர்களே மறுக்க மாட்டாங்க. நான் ஒரு நடிகன் தான், ஒரு கூத்தாடி தானே. அந்த காலத்தில் இந்த கூத்தாடின்னு சொல்லுவாங்க. சினிமாலையும் நாடகத்தில் நடித்தவங்களும் கூத்தாடி அப்படிம்பாங்க, ஒரு நடிகர் அப்படின்னாங்க இல்லையா? அந்தந்த இமேஜ் இருக்குது, அந்த டயத்து மாதிரி மாறும். பட் அது எத்தனை நாளைக்கு தான், இனிமேலும் எத்தனை மாதங்களுக்கு தான், எத்தனை வருஷங்களுக்கு தான் சொல்ல போகிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. பேச வேண்டியது நிறையா இருக்குது. விஜயை வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் விமர்சனம் செய்யுங்க, தவறே கிடையாது. அவர் என்ன செஞ்சுருக்காரு, செஞ்சதை மக்கள்கிட்ட சொல்லுங்கள், செய்யாதது செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த விமர்சனம் வந்தால் தான் அவருக்கும் தெளிவாக இருக்கும். ஓ, இப்படி விமர்சனம் தர்றாங்க, இது சரியாக தவறாக. நீங்கள் தவறான விமர்சனத்தையே கொடுத்தா அவர் தவறாக தானே படம் எல்லாருக்குமே. அதை அவருக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு அதான படம். ஆமாம். ஆனால் விமர்சனம்ங்கிறது அது நடுநிலையாக நியாயமாக மக்களுக்கு நல்லது போய் சேரணுங்கிற மாதிரி இருக்கணும் இந்த விமர்சனம். ஓகே ஓகே சார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஆவேசமாகவே பேசினார் சார். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆவேசமாக பேசினார்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. எலெக்ஷன் டைம் வருது, ஒரு உத்வேகமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். முதலமைச்சர் ஆகிட்டார், இப்போவும் அதே ஒரு ஆவேசத்தோடய பேசுகிறாரே சார், இதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படிங்க? லஞ்சத்தை ஒழிச்சதை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஊழல் ஒழிச்சதை சொல்லியிருக்கீங்களா? எத்தனை விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதே தான் சொன்னேன். 60 நாளில் 3 வருடமாக ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டு 5 வருடங்களில் 3 வருடங்கள் ஆனதுக்கு பிறகு தான் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். எல்லாம் மற்ற தலைவர்கள் சொல்கிறாங்க. அப்பயே நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்க. சரி, நல்லது சொல்லாட்டினாலும் கரெக்டு. ஸோ இது வந்து அதை நீ பண்ணுங்க செய்யுங்க அப்படி சொல்லலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அதை சொல்லாமே இருந்தால் எப்படி அதை? ஸோ விமர்சனம் சரியான முறையில் வரணும் சார். ஓகே சார். இதை தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இடைத்தேர்தலில் இவங்களுக்கு திரும்ப நீங்கள் ஒரு பதிலடி கொடுக்கணும், அதை வந்து நீங்களே அவங்க தலையில் நங்குன்னு கொட்டுங்க அப்படின்னு எளிய நடையில் பேசுகிறாருல, இதுதான் விஜய் அவர்களுக்கு ஒர்க் ஆகிற ஒரு விஷயமா இருக்கா சார்? நீங்கள் முந்தைய கேள்வி கேட்டீங்க, தேர்தலுக்கு முன்னாடி பேசுனது ஒரு மாதிரி இருந்தது, இப்போ பேச விமர்சனம் பண்ணாங்க, இப்போ எளிய நடையிலன்னு சொல்கிறீங்க இல்லையா? இதுதான் அவருடைய மனசில் அந்த வலி உருவாகிட்டு இருக்குல்ல, அதனுடைய வலி தீரலை. கரூர் சம்பவத்தை மறக்க முடியாத, வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, அது கரும்புள்ளி அப்படின்ட்டார். அந்த ஆக்ரோஷம், அந்த கோபம், அந்த வலி அவர் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய அந்த ஸ்பீச் வந்து ஆக்ரோஷமாக வருது. நீங்கள் அதை தேர்தலுக்கு முந்தைய பேசனுடைய அந்த செயல்பாடு வேற. நம்ம வெற்றி பெறணும், மக்கள் நமக்கு ஓட்டு விழணும், தமிழ் மொழி உட்காரணும், நாட்டுக்கு மக்கள் நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோடு பேசப்பட்டது. இப்போவும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் அடிக்க பண்ணும்போது கரூருக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஏன் இந்த 40 பேர் உயிரிழந்த குடும்பங்களுக்கே அரசு வந்து வேலை கொடுக்கணும்னு சொல்ல என்ன காரணம் சொல்லுங்கள்? ஓகே. அப்போ அந்த வலி இருக்கும் இல்லையா, அதனுடைய வெளிப்பாடு தான் பேசுனது. அப்புறம் எளிமையாக ஒன்று பேசுகிறார் இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எந்த இடத்துல எப்படி கொஞ்சம் பேசணும், எப்படி குறைச்சி பேசணும், எப்படி எளிமையாக பேசணுங்கிறத அவர் தெரிஞ்சு தான் பேசுகிறாரு. ஓகே ஓகே. அப்போது இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வரும்போது நல்லா வச்சு செய்யுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறார். ஓகே இல்லையா? பட் அவருடைய ஸ்டைலில் அது பேசுகிறார். அப்போ இடைத்தேர்தலில் வந்து வெற்றியை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற டிவிக்கே கொடுக்குறது மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு இருக்குது. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். இப்போ கரூர் கோட்டையே சொல்ல போனீங்கன்னா டிவிக்கு கோட்டையாக மாறப்போகுது. ஓகே. ஏற்கனவே சென்னை கோட்டை அப்படிங்கிறது வந்து யாருக்கு இருந்ததுன்னு தெரியும். 16 இடங்களில் 14 இடங்களை மிகப்பெரிய கைப்பற்றினாங்க டிவிக்கு. இப்போ கரூர் யாரோட கோட்டையாக இருந்தது, அதுதான் பேச்சிலையும் சொன்னாங்க. இப்போ கரூர் கோட்டை டிவிக்கு விஜய் கோட்டையாக மாறப்போகிற தகவல் தான் கரூர் மக்கள்கிட்ட இருந்து வருது உங்களுக்கு. ஓகே ஓகே சார். இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ஓடி போயிட்டு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வராரு, ஓடி போயிட்டாருங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்குமே அவர் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ஓடி போயிட்டு எங்கே போயிட்டாரு? அமெரிக்கா, ஜப்பான், லண்டன் எங்கேயும் ஓடி போலையே. அன்னையிலிருந்து இன்ன வரைக்குமே தமிழ்நாட்டில் தான் இருக்கார். அதிகபட்சம் போனால் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. அந்த என்கொயரிக்கு ஒரு சாட்சிக்காக போயிட்டு வந்தார். அதுக்கு மேலே எங்கேயுமே போகல. மற்றவர் எல்லா பேருமே எந்தெந்த கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தாலும் தெரியுமில்ல உங்களுக்கு. நம்ம சொல்ல வேண்டியதில் மக்கள் பாட்டிருக்காங்க. அவரும் சொல்லியிருக்காரு, அதையும் சொல்லிட்டார். பட் அங்கே யார் எங்கேயும் போகிறதோ அவருடைய சொந்த விருப்பம், அதுக்குள்ளே யாரும் தலையிட முடியாது. ஆனால் அவர் இங்கே தான் எங்கேயுமே ஓடலை. அப்போது கரூர் சம்பவத்துக்கு ஏங்க இப்போ முதலமைச்சரான பிறகே கரூருக்கு போகிறான்னு சொல்கிறவங்க தேர்தலுக்கு முன்பாக வந்து கரூருக்கு எப்படி போக முடியும்? உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, போக விட்டுருக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் கல்யாண மண்டபத்திலெல்லாம் போய் இடம்லாம் செலக்ட் பண்ணி மக்களை சந்திக்கிறேன்னு தான் போகிறாரு. அங்கே இடம் கொடுக்கலையே உங்களுக்கு. அதன் பிறகு தானே இங்கே வர வச்சு பார்த்தாங்க. எங்கேயும் ஓடல, இங்கே தானே இருந்தார். அவர் தான் சொன்ன வீடியோ போட்டார்.
பனையூரில் இருக்கேன், ஆஃபீஸில் இருக்கேன், வீட்டில் இருக்கேன், வேறு எங்கேயுமே நான் இல்லை, இங்கே தான் இருக்கேன் அப்படி வீடியோ போடலையா 4 நாள் கழிச்சு உங்களுக்கு? கரெக்ட். அப்போ ஓடி போயிட்டார்னு சொல்லுறது எப்படி ஏற்றுக்கொள்வது? அந்த கோபம் வலி இருக்கும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு முதலமைச்சராக மக்கள் வந்து 2020 தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழக சட்டசபைக்கு அமைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. மக்கள் சேவை செய்யறதானே வந்திருக்கோன்ட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. இப்போ அதனால தான் வந்து இடைத்தேர்தலையும் நீங்கள் வந்து வச்சு செய்யுங்கன்னு சொல்கிறாரு அவர்கிட்ட. அப்போ வெற்றி யாருக்கு கொடுக்கணும்? அப்போ டிவிக்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மாதிரி அவருடைய பார்வையாக இருக்குது. மக்கள் பார்வை அப்படி தான் இருக்காது. ஸோ அதன் விளைவாக தான் அவர் பேசுனது. பட் நீங்கள் ஓடி போயிட்டான்னா எப்படி அதை சொல்லணும்னு சொல்லிட்டு அதுதான் அவர் சொல்கிறாரு. பார்ட்டி ஃபண்ட் கேட்டவொன்னே எல்லா பேரும் ஓடி போயிட்டான்னு திரும்பி பதிலுக்கு ஒன்று சொன்னார். ஆமாம், பேசுங்க வீட்டை விட்டு வெளில வாங்க அப்படின்னாங்க. வந்தார், சிஎம் கோட்டைக்கு போயிட்டார். பேசுன்றாங்க. சரி பேச ஆரம்பிச்சோம்னா சட்டசபையில் யாருமே இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்றாங்க. சட்ட லைவ் டெலிகாஸ்ட்லேயே இருந்தது. இப்போ பேசும்போது தெரியணும், பேச சொன்னீங்க, பேசுகிறாரு, இருந்து கேட்டால் தானே தெரியும் நமக்கு. அதை அவர் எங்கேயும் ஓடலைங்க, சென்னையில் தான் இருக்கார். ஓகே ஓகே. இதை தொடர்ந்து இவ்வளோ விஷயங்கள் நடத்தியிருக்கோம் இந்த கவர்மெண்ட்ல. இது எல்லாமே சாம்பிள் தான், இனிமே தான் மெயின் பிக்சர் இருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு சார். இது எஸ், இனிமேல் தான் நம்மளுடைய அரசின் விஸ்வரூபத்தை காட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாங்க. அப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தோண்ட இந்த புதையல் வர்றது மாதிரி அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்குன்றார். அப்போ அதையெல்லாம் எடுத்து சரி பண்ணணும். ஓகே. அவ்வளோ ஸ்பீடாக வேலை போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே அதுதான் சொன்ன, எழும்பூரில் போய் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட ஒரு விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கோம். அது எந்த முதலமைச்சராக போனாங்களா? போகலை இல்லையா? கண்டிப்பாக. அப்போது அவருடைய செயல், அவருடைய வேகம் அதிகமாகிக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் நிமிஷம் தான். ஓகே. நீங்கள் பேச டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னாரு. நீங்கள் பேசிகிட்டே நான் கேட்டுகிட்டே இருக்கேன், என்னுடைய வேலையில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதான் இருக்குது நிலவரம். ஓகே சார். ஃபைனலாக ஒரு கேள்வி என்னென்னா, விஜய் அவர்கள் மேலே வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து கரூர் சம்பவம். இப்போ இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் இடைத்தேர்தல் நடக்கும். அந்த இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றுட்டாருன்னா இவங்க வச்ச மொத்த குற்றச்சாட்டுகளும் அழிஞ்சு போன மாதிரி தானே சார்? கண்டிப்பாங்க. கரூர் மக்கள் அந்த வெற்றிக்கணியை விஜய் அவர்கள் கண்டிப்பாக தருவாங்க. ஓகே. அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே. கரூரில் இடைத்தேர்தல் வருது, அங்கேயும் நிற்கிறாங்க, டிவிகேன் சார்பாக தான் நிற்கிறாங்க. அதுதான் சொன்னேன், கரூர் யாருடைய கோட்டையாக இருந்தது, அது அப்படியே டிவிகேன் விஜய் அவருடைய கோட்டையாக மாறும்னு இப்போ தான் நான் சொன்னேன். கண்டிப்பாக அந்த வெற்றிக்கணியை அந்த கரூர் மக்கள் தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மிகப்பெரிய விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களை நம்பி தான் வந்தேன்னு சொன்னார். இன்றைக்கி போனதே ஒரு சிறப்பான ஒரு பயணமாக தான் பார்க்குறோம் நம்ம அதை. இனிமேல் ஒவ்வொரு சென்றுக்குமே அவருடைய இந்த பயணம் தொடரப்போகுது. மக்கள் சந்திப்பு நடக்க தான் போகுது. இடைத்தேர்தல் உள்ள அத்தனை தொகுதிகளுக்குமே நேரடியாக விசிட் பண்ண போகிறார். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இதை சொன்னார். அதான் என்னுடைய அரசியல் விஸ்வரூபத்தை காட்டும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம பொறுத்திருந்து நீங்கள் பாருங்கள். ஓகே சார். இன்னொன்று, இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு வந்தார். அது ஒரு துக்கத்தை அனுசரிக்கிற ஒரு விதமாக தான் பார்க்கணுமா சார்? இல்லை, கரெக்டுங்க. ஏன்னா அது வந்து மீண்டு வரலங்க அவர். அதனுடைய வெளிப்பாடு தான் கருப்பு சட்டை கருப்பு நான் பார்க்குறேன். நான் அது அப்படி தான் இருக்கும். அதை ஏன்னா நீங்கள் அதுதான் சொன்னார் இல்லையா, எனக்கு அந்த வழி இருந்துக்கிட்டே தான் இருக்குன்ட்டு. கரூர் சம்பவத்தை மறக்க முடியாது, அந்த வழி என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை பிஞ்சு குழந்தைகள், அக்கா குழந்தைகள், தங்கச்சி குழந்தைகள் என்ன பண்ணாங்க, பட் அவளுடைய பெரிய இழப்புகள் வந்து நான் மீண்டு வர முடியலன்ட்டு. அதனால தான் இந்த பணி நியமன ஆர்டர் கொடுக்கும்போது கூட நீங்கள் அவர் 5 நிமிஷத்துக்கு மேற்பட்ட அழுது காரணம் அதுதான். இப்படி முதலமைச்சரை நாங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைங்கிற எல்லா பேரும் சொல்கிறாங்க. ரொம்ப எளிய முதலமைச்சர், நான் தான் சொல்ல எளிமையான ஒரு முதலமைச்சர். ஸோ மக்கள் ஒரு தலைவனாக, எளிமையான ஒரு தலைவனாக விஜய் அவர்கள் இருக்காருங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் தான் காரணம். எக்மோரில் விசிட் பண்ணது, இந்த இன்னைக்கு கரூர் மக்களை பார்த்தது, காரில் போகும்போது யாராவது கை காமிச்சோன்னா டக்குன்னு காரை நிப்பாட்டி இறங்கி அவன்கிட்ட கை கொடுத்து பேசிட்டு போகிறது, கூப்பிட்டு பேசுறது, இது எந்த முதலமைச்சர் பண்ணாங்க? ஓகே. எந்த முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பண்ணலைன்னு நினைக்கிறேன் நான் இதை. பட் இவர் வந்து மக்களோட மக்களாக இணைந்து ஒரு சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மக்களின் ஒரு வேலைக்காரனாக இந்த வேட்டைக்காரன் செயல்பட்டு இருக்காரு. ஓகே சார். நிறைய தமிழை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.